வணக்கம் கோவை மக்களே. திமுக ஊழல் கட்சி, அதிமுக அண்டி புடைக்கிற கட்சி, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுக கொலை நடந்ததா, அதிமுக கொலை நடக்கும். திமுக சிறுமிகள் பலாத்காரம் நடந்தா அதிமுக அப்பாவி மக்களை சுட்டு தருவாங்க. ரெண்டு கட்சியும் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் மட்டும் அருமையா சம்பாதிப்பாங்க. ஆனா ஓட்டு போற மக்கள் தெருவில் நடக்கிற சாணி மாதிரி இருக்கிறாங்க. திமுக பாஜகவின் கள்ள கூட்டணி, அதிமுக பாஜகவுடன் நேரடி கூட்டணி, தாவேகா கூட்டணி தான், மக்களுடன் கூட்டணி. திமுக எங்களா பிஜேபியோட பி டீம் சொல்றாங்க. யார் நாங்களா பி டீம்? அமலாக்கத்துறை கடிதம் போடுது டிஜிபிக்கு. என்னங்க நகராட்சியில ஊழல் நடந்திருக்குது. ஐயா KN நேரு அவர்கள் நகராட்சியில வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு வேலைக்கு 35 லட்சம் 40 லட்சம் வாங்கினாரு. அவை ஆதாரத்தை அடிப்படையில் கொடுத்தாங்க. சிஎம் சார் முட்டு கொடுக்கிறாரு. டெண்டர் ஒப்பந்தத்துக்கு மட்டும் 1020 கோடி ஊழல் பண்ணிருக்கிறாங்க இந்த ஆட்சியில. ஆனா கேட்டா இப்ப வரைக்கும் முட்டு கொடுத்திருக்கிறாங்க. இந்த அமலாக்கத்துறை ஆதாரத்தை எடுத்துட்டு போய் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இப்ப வரைக்கும் வழக்கு அவர் மேல வழக்கு போட மாட்டேறாங்க, முட்டு கொடுக்கறாங்க. நான் என்ன கேட்கிறேன், மக்கள் வரி பணத்தை சுரண்டி மக்களுக்கே கொடுத்ததுக்கு பேர் மக்களாட்சி இல்ல, மன்னராட்சி. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் நாட்டை சுரண்டிட்டு இருக்கு. அந்த குடும்பத்துல ஆட்சி பண்றப்போ எப்பப்பெல்லாம் திமுக நாட்டுக்கு ஆட்சிக்கு வருதோ அப்ப யானை கம்பு காட்டுக்குள்ள வந்தா எப்படி ஒரு சேதாரம் இருக்குமோ அந்த மாதிரி சேதாரம் மக்களுக்கு வாழ்வாதாரமும் வருமானமும் திண்டாட்டமா இருக்கும். திமுக உள்ளவதனாலதான் சொத்து வரி ஜாஸ்தி, தண்ணீர் வரி ஜாஸ்தி, வீட்டு வரி ஜாஸ்தி, பேருந்து கட்டணம் உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, அரிசி விலை உயர்வு, பால் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு. அதே மாதிரி திமுக சொத்து மடங்கு உயர்வு. புரிஞ்சுங்களா? இத்தனை உயர்த்திட்டு 3000 ரூபாய் கொடுத்தா ஜெயிச்சிடலாம், 5000 ரூபாய் கொடுத்தா ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க. எந்த காசா இருந்தாலும் வாங்கிங்க, என்ன இலவசம் கொடுத்தாலும் வாங்கிங்க. உங்க பொன்னான வாக்கா ஏப்ரல் 23 வரிசை நாள்ல தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் KP சதீஷ் ராஜனுக்கு வாக்களிங்க. இவர் ஜெயிச்சா விஜயனே ஜெயிச்ச மாதிரி பாலியல் வன்கொடுமை நடக்குது, சிறுமிகள் பலாத்காரம் நடக்குது. அதே மாதிரி கஞ்சா போட்டு வெட்டுறாங்க, மதுக்கடை தொடர்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. விடிய விடிய கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. புரிஞ்சுங்களா? ஒரே ஒரு குடும்பம் மட்டும் மன்னராட்சி நடத்திட்டு இருக்குது. அந்த மன்னராட்சி வீழ்த்தணும், இல்லாட்டி அடுத்தது இன்ப நிதி நாட்டு ஆளுமாறு. திமுக கொள்ளையடிக்கிற கட்சி, மக்கள் வெளிப்படுத்த சொல்றாங்க.